ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் சையத் அசருதீன், நியோனட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷியன். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஜாண்டிஸ் இருக்கும்போது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வெயிலில் காமிப்பாங்க. ஸோ குழந்தைய ஜாண்டிஸ் இருக்கும்போது வெயிலில் காமிக்கலாமா கூடாதா, அப்படி காமிச்சிங்கன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு நீங்கள் வெயிலில் காமிக்கலாமா அப்படின்னு கேட்டால், லெஸ் தென் 6 மந்த் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் வெயிலே நீங்கள் வைக்கக்கூடாது. ஸோ வெயிலில் நீங்கள் வைக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து டீஹைட்ரேட்டட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு பாடி வந்து கோல்ட் ஆயிரும். நீங்கள் வந்து சன்னில் எக்ஸ்போஸ் பண்ணி வைக்கும்போது எல்லா துணியும் ஓப்பன் பண்ணி வெறும் பேபியை எப்படி வைப்பீங்க. ஸோ வைக்கிறனால அவங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாக வந்து கோல்ட் ஆயிரும். நார்மலாக பேபி வந்து வார்மாக இருக்கணும். ஸோ கோல்ட் ஆகுறதுனால அது ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஆனால் இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த டைம் வந்து நல்ல மிதமான ஒரு வெயில் வரும், எப்போ வந்து கோல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலையுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ எப்பயுமே ஜாண்டிஸ் இருக்குது அப்படின்னா தயவு செய்து உங்கள் குழந்தைய வெயிலில் வைக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இதில் பார்த்தா தெரியும், இந்த ஸ்டெடியாக அதுதான் சொல்லுது. நீங்கள் ஃபோட்டோ தெரப்பி மூலிமா கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட் ஜாண்டிஸ்க்கு சன்பர்ன் வராது. ஆனால் சன்னுலேருந்து நீங்கள் ஜாண்டிஸை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சன்பர்ன் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பண்ணுற ஒரு தவறுனால தான் இன்னொரு காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. ஸோ ஜாண்டிஸ் இருந்துச்சுன்னா தயவுசெய்து ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட போயிட்டு அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஸோ இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.